ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு டிஃபன் ரெசிபி பண்ண போகிறோங்க. இதை ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். விரதம் இருக்கிற அன்றைக்கி இட்லி தோசை வேண்டாம் அப்படின்னா இதை லைட்டாக பலகாரமாக எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டான டிஃபன் தாங்க இது. சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது 350 கிராம் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு கேரட் சீவுறதில் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். சீவின உடனே இதை தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கருப்பாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சீவும் போதே அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது இப்படியே தண்ணியிலேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நான்ஸ்டிக்கோ இல்லைன்னா இரும்பு கடாயோ எடுத்து பண்ணிங்கன்னா தான் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு ரெண்டும் சேர்த்துட்டு லேசாக பொரிய ஆரம்பிக்கும் போது 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இதைய 2 பொரியட்டும். இது 3 பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இப்போ இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே இப்போ நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, அதை தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்லையே தான் இருக்கணும். ஏன்னா கிழங்கு சீக்கிரமாக வதங்கிரும், உங்களுக்கு அடி பிடிச்சிரும். வேறு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். அதனால தான் இரும்பு வாண்லி இல்லைன்னா நான்ஸ்டிக்கு, இந்த 2ல் தான் பண்ணணும். இதைய ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படி கைவிடாமல் வதக்கலாம். அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போன உடனே ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறி நம்மளுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். வதக்கும் போதே அப்படி கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தண்ணியெல்லாம் எதுவும் தெளிச்சிடக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணியே போதும், அப்படியே அதே வதங்கிக்கும். தண்ணி தெளிச்சிங்கன்னா கொசகொசான்னு ஆயிரும், இப்படி உதிராக வராது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படி மறுபடியும் நல்லா கலந்து விடலாம். ஃபுல்லாக அந்த கலர் மாறணும். உப்பு சேர்த்தினதுக்கே கொஞ்சம் அப்படி தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அப்புறம் மறுபடியும் வதக்கினோம்னா சரியாயிரும். இது நல்லா உதிராக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய சீவல் இல்லைன்னா நீங்கள் இதை சன்னமாக கட் பண்ணி கூட பண்ணலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். எல்லாமே ஃபுல்லாக கலர் மாறிடுச்சா? போதும். இந்த அளவுக்கு வதங்கினோன்னு வறுத்த வேர்க்கடலையை 1-2 இடித்து வச்சுருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாகவே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக அப்படி கலந்து விடணும். கிழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, இது கூட வேர்க்கடலை பொடியை கொஞ்சம் அப்படி சேர்த்தி பண்ணும்போது அங்கங்கே பல் அகப்பட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுவும் அப்படியே உதிராக செம்ம சூப்பராக வருது பாருங்கள். அடுப்பை மீடியமில் கூட வைக்கக்கூடாது. ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் சிம்லையே தான் இருக்கணும் இதுக்கு. இப்போ நல்லா பச்சை வாசனை போய் வேர்க்கடலை பொடியும் உப்பும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு அரைவாசி எலுமிச்சம்பழத்தை மட்டும் அப்படியே பிழிஞ்சு விடலாம். ஒரு மூடி மட்டும் பிழிஞ்சால் போதும். ஒரு மூடி ஆனால் ஃபுல்லாக பிழிஞ்சிடலாம். டேஸ்ட் அப்படியே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப லைட்டாக இருக்கும், ஆனால் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் இது. ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு பாருங்கள். இப்போ அதை அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் எலுமிச்சம்பழத்தை பிழியணும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே அப்படியே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சாச்சு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு. இதுவும் வெயிட் லாஸ் ரெசிபி தான். லைட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.